இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ்னா தம்பி அஜித் குமாரோட கேஸ் தாங்க. எந்த சேனலை பார்த்தாலும் என்ன நடக்க போகுது, நீதிபதி என்ன சொல்ல போறாரு, இந்த 6 பேருக்கு தண்டனை கிடைக்குமா, அப்படி ஒரு தருணத்தில் இன்னைக்கு இந்த அஜித் குமார் தம்பி அடி வாங்குற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணவர் சத்தீஸ்வரன் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க. என்னன்னா, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு எதாவது ஆகுமா பயமா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா சில பொய்யான பத்திரிகையாளர் என்ன பண்றாங்கன்னா, இந்த சத்தீஸ்வரனே அவங்கள அடிச்சுட்டு போலீஸுட்டு பிடிச்சி கொடுத்த மாதிரி ஒரு பொய்யான பரப்பரப்பு செய்திகளை பரப்புனால இந்த சத்தீஸ்வரன் தம்பி வந்து இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு என் குடும்பத்துக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும், அதே மாதிரி சிவகங்கையிலேருந்து எந்த போலீஸ் எங்களுக்கு வேண்டாம், மதுரை மாவட்டத்திலேருந்து அந்த மாவட்டத்திலேருந்து தான் எங்களுக்கு போலீஸு ரோந்து காவலர்களாக வேணும்ன்ட்டுன்னு இன்றைக்கி வாக்குவாதத்தை இது பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, இதில் சாட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சாட்சிகள் வந்து எல்லாமே அடுத்தடுத்து இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு தெருவில் அப்படி இப்படி இருக்கிறனால பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, எது ஆகுமா. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷனல் நியூஸ் இதுங்க இது. இந்த செய்தி வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நான் தெரியாத ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த அஜித் குமார் வந்து கோயில் வேலை செய்கிறாங்க, காளியம்மன் கோயில் வேலை செய்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து ஒரு நாடக சமுதாயம் சேர்ந்தது. ஸோ அந்த கோயிலில் வந்து ஒரு காவலராக இருக்கார், செக்யூரிட்டி. இந்த ரோட்லலாம் இருந்துட்டு இந்த கார் பார்க்கிங் அப்படி இப்படி இந்த கோயிலுக்குன்னு இருப்பாங்களா, அந்த மாதிரி இந்த தம்பி வேலை செய்கிறாரு. குறைஞ்ச சம்பளம் தாங்க, ரொம்ப ஏழைங்க, சாப்பாடு கூட வழி இல்லாமல், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவ்வளோ ஒரு ஏழை உள்ள குடும்ப பையன் தான் தம்பி. அந்த தம்பி வந்து எப்படின்னா எங்கேயுமே எதிர்த்து பேச மாட்டார். ஏன்னா ஊர் ஃபுல்லாக வந்து அந்த தம்பி அவ்வளோ நல்லா சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அஜித் குமார். அங்கே வந்து நிக்கிதா லேடி வந்து காரில் வந்திருக்காங்க, அவங்க அம்மா கூட. அவங்க அம்மாவுக்கு வந்து ஹேண்டிகேப் அவங்க. இதில் என்னென்னா, போலீஸ் தரப்புலேருந்து எப்படி கேட்டாங்கன்னா, எதுக்கு நீங்கள் வந்து நகையும் பணம் ஏன் பின்னாடி வச்சுன்னு கேட்டாங்கன்னா, இந்த அம்மாவை சொல்கிறாங்க, அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன், அவங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்கேன் பண்ணோம், ஸோ அதுக்காக வந்து நகையெல்லாம் எடுத்துருங்க அப்படி சொல்லும்போது, நான் கோயிலுக்கு போயிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பின்னாடி சீட்டில் வந்து நகையும் செயினும் இந்த பணம் எல்லாம் இருந்ததுன்னா 10,000 நகையில் இருந்து சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து இவங்க வந்து கார் பார்க்கிங் சாவி கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே காரை வந்து பார்க்கும்போது பொருள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தரப்பில் இது. ஆனால் இந்த தம்பியோட தரப்பில் வந்து என்ன தெரியுமா, எல்லாம் உண்மையாக வந்துச்சு. ஏன்னா பசங்க இந்த தம்பிக்கு காரோட தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸு அங்கே உள்ள பூ கடை அந்த கடையில் அதுங்களாம் அவங்களாம் சாட்சிங்க. அவங்களாம் காரோடனே இந்த மாதிரி பொருள் வந்தோடனே இவங்க வந்து 6 மணிக்கு வந்து வராங்க, போலீஸும் வராங்க, இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ்வளோ தான் பிரச்சனை. ஹாஸ்டலில் போய்ட்டு அடிக்கிறாங்க, எங்கெங்கே சிசிடிவி இல்லையோ அங்கெல்லாம் வந்து இங்கே அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த தம்பி சதீஸ்வரன் தான் அந்த கோயில் பேக் சைடில் இருக்க அந்த சின்ன ஓட்டை வழியாக தான் இந்த சதீஸ்வரன் போய் அந்த ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணி இந்த பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த போலீஸ் எல்லா கும்பலும் மாட்டிக்கிட்டாங்க, எப்படி இந்த வீடியோ லீக் ஆகிடுச்சு எப்படி ஆகிடுச்சுன்னு. ஸோ வந்து இந்த நிக்கிதான்றவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அவனை தெரியும் இவனை தெரியும் அதான் சொல்கிறாங்க. இப்போ போலீஸாரங்கலேருந்து நான் மச்சான் வந்து என் கவுன்சிலர் தெரியும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, இப்போ வாய் அடி தான் அவங்களுக்கெல்லாம். இந்த அம்மா வந்து எப்போவே அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து செக்ரட்டரி தெரியும், அங்கே தெரியும், டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரி தெரியும், அப்படி இப்படி எப்போவுமே இந்த அம்மா சொல்கிறது. ஸோ இந்த அம்மா வந்து டிஎஸ்பிக்கு எங்கேயோ கால் பண்ணிவிட்டு எதுக்கு இந்த தனிப்படை வந்து எதுக்கு வராங்க, இந்த சாதாரண விஷயத்துக்கு எதுக்கு தனிப்படை வராங்க, சரிங்களா. இந்த பையன் மேலே வந்து ஃபோர்ஜரி கேஸ் தான் போட்டு. ஸோ இந்த அவர்கள் பரபரப்பாக இருக்கும்போது ஐயா இந்த முக ஸ்டாலின் வந்து அவர் வந்து பேசுகிறார், மன்னிப்பு கேட்குறாங்க, 5 லட்சம் பணம் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து கூட்டுறவு சங்கத்துலேருந்து நிலம் கொடுக்குறாங்க, அந்த நவீன் அந்த பையன் தம்பி அந்த அண்ணனுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் விஜய் வராரு, அப்புறம் வந்து பழனிசாமி அவர் கால் பண்ணுறாரு. ஸோ இப்படி எல்லா பிரமுகர்கள்லாம் வந்து பேசுகிறாரு. ஆனால் சினிமா தாராலேருந்து எந்த ட்விட்டரும் போகல, எந்த இதுவும் போகல, எந்த மெசேஜும் போகல. ஏன்னா அந்த குறிப்பிட்ட கட்சிகள் சார்ந்தது இருக்கிறதுனால போலீஸ் துறையரும் சரி எந்த துறையும் சரி எல்லாம் மறைப்பாங்களா, உண்மையாக இருப்பாங்களா, மறைப்பாங்களா, எவிடன்ஸ்லாம் மறைப்பாங்களா பயத்தில் இருக்காங்க. ஜட்ஜு கேட்குற கேள்வி, ரவுடிங்க கூட இந்த மாதிரி அடித்து கொல்ல மாட்டாங்கடா, நீங்கள் எப்போ இப்படி அடித்து கொன்னீங்க அந்த மாதிரிலாம் வந்து ஜட்ஜையாக வந்து கேட்குற கேள்வி ஆகிடுச்சு. ஸோ வந்து நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, என்ன நல்ல சூழ்நிலை இருக்குது தெரியல. ஸோ வந்து எந்த ஆட்சி வந்தாலும் எப்படி நடக்க போது தெரியல. ஆனால் பலியேடு ஏழை மக்கள் இந்த பையன் மாதிரி கேஸ் தான். ஸோ இந்த கேஸில் வந்து என்னென்னா நியாயம் வெல்லும், நல்ல ஒரு தீர்ப்பு வந்து. ஏன்னா நீதிபதி ஐயா ரொம்ப தங்கமான மனுஷர், அவர் நீதிபதியோட கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்து அவங்களாம் ஆடி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நீதிபதி தீர்ப்புனால எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும்னு வேண்டிக்கிறேன். ஸோ அந்த சதீஸ்வரன் குடும்பத்துக்கும் எந்த தடங்களும் வரக்கூடாது. தம்பி நீ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து